ஹாய் ஆல்! இந்த வீடியோல நம்ம ஹியூமன் ஹார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஹியூமன் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன? அது எந்த ஒரு சிஸ்டமால கனெக்ட் ஆயிருக்கு? அண்ட் ஆர்கனோட கலர் என்ன? ஷேப் என்ன? அதோட ஃபங்ஷன்ஸ் என்ன? இது எல்லாத்தையும் இப்ப நம்ம இந்த வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குற ஆர்கனோட நேம் ஹார்ட். இது எந்த ஆர்கன் சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஆர் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டமோட மிக முக்கியமான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான். ஸோ இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட தொராசிக் கேஜ், அதாவது நம்மளோட மார்பு கூடு இருக்கு இல்லைங்களா, அதோட மிடில் பார்ட்டில் தான் அமைஞ்சிருக்கு. மிடில் அமைஞ்சிருக்கு. பட் லெஃப்ட் பக்கம் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் கேட்ட ஹார்ட் எங்கே இருக்குன்னா லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ராங். நம்மளோட ஹார்ட் பார்த்திங்கன்னா மார்பு கூட்டு எலும்புக்கு மிடில் தான் இருக்குது, அதாவது 2 நுரையீரலுக்கும் மிடில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஹார்ட் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரைட் ரெட் கலரில் தான் இருக்கும். அதோட ஷேப் பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஹார்ட்டில் மொத்தம் 4 சேம்பர்ஸ், 4 அறைகள் இருக்குது. ரைட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல், இப்படி 4 அறைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான வேலைகள் செய்யுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்மளோட ஹார்ட்டில் 4 அறைகள் மட்டும் இல்லை, 3 லேயர் ஆஃப் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பெரிகார்டியம் லேயர், இன்னொன்று மயோகார்டியம் லேயர் அண்ட் இன்னொன்று எண்டோகார்டியம் லேயர். இப்படி 3 வகையான லேயர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இதயத்திலிருந்து பிளட் வெசல்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளோட தலை முதல் கால் வரை பிளட் வெசல்ஸு பரவி இருக்கு. இந்த பிளட் வெசல்ஸ் மூலயமா தான் இதயமானது ஒவ்வொரு முறை பம்ப் செய்கிற ரத்தமானது நம்ம தலை முதல் கால் வரை உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் போகுது. ரத்தம் மட்டும் போகுதா அப்படின்னா கிடையாது. ரத்தத்தோடு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இந்த பிளட் வெசல்ஸ் மூலயமா தான் உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் போகுது. ஆக்சிஜனும் இந்த ரத்தத்தோட கலந்து தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் இருக்கிற பிளட் போகிறதுக்கு ஒரு வழியும், ஆக்சிஜன் இல்லாத பிளட் திரும்ப நம்மளோட இதயத்துக்கு வந்து ஆக்சிஜனை லங்ஸ் கிட்ட போய் வாங்கிட்டு வந்து திரும்பவும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போகிறதுக்கான பிளட் வெசல்ஸும் நம்மளோட உடம்புல இருக்குது. ஸோ பிளட் வெசல்ஸே மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ். ஆர்டரிஸ்னால் தமனிகள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா வெயின்ஸ்னால் நரம்புகள். அண்ட் இன்னொன்று கேபிலரிஸ்னால் நுண்குழாய்கள். இப்படி 3 வகையான பிளட் வெசல்ஸ் நம்மளோட உடம்புல இருக்குது. ஸோ இதில் இந்த ஆர்டரிஸ் என்ன பண்ணும், அதான் தமனி என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை உடலில் இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளுக்கும் அனுப்புறது தான் இந்த தமனியோட வேலை. நரம்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை திரும்பவும் நம்ம இதயத்துக்கு கொண்டுட்டு வந்து விடுறது தான் வெயினோட வேலை. ஸோ இந்த கேபிலரிஸ்னு சொல்லக்கூடிய நுண்குழாய்களோட வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் நியூட்ரிஷன் சத்தையும் ஆக்சிஜன் சத்தையும் கலந்து உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் சரிவர கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த கேபிலரிஸோட வேலை. ஸோ இப்போ இதில் ஒன் பை ஒன்னாக கிறிஸ்டல் கிளியர்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஹார்ட்டில் மொத்தம் 4 அறைகள் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், இப்படி மொத்தம் 4 அறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது 4 என்ன மாதிரியான வேலைகள் செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இங்கே பாதி ரெட் கலர்லேயும் பாதி ப்ளூ கலர்லேயும் போட்டிருக்கேன்ட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ள ரத்தம், இது வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். இதை ரெண்டுத்தையும் வேரியேஷன் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த கலர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ப்ளூ கலரில் இருக்குமா அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்காது, உங்களுக்கு டார்க் ரெட் கலரில் இருக்கும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். அப்போ ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் என்ன கலரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ரெட் கலரில் தான் ஆக்சிஜன் உள்ள ரத்தம் இருக்கும். ஸோ இப்போது லெஃப்ட் ஏட்ரியமோட வேலை என்னன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஏட்ரியமோட வேலை என்னன்னா ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை நம்மளோட லங்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நம்மளோட லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்புறது தான் லெஃப்ட் ஏட்ரியமோட வேலை. ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை
லங்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்புறது தான் அதோட வேலை. ஓகே. லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆர்த்தோ வழியா அப்பர் பாடிக்கு நம்ம உடம்புல இருக்க ரத்தமானது வெளியேறும். இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ஆர்டிக் வால்வுன்னு இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக் வால்வோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து ரத்தம் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஆர்டிக் வால்வோட வேலை. ஆர்த்தோ என்ன பண்ணுன்னா, லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்த ரத்தத்தை நம்மளோட இந்தோட இந்த இரத்த குழாய்கள் மூலயமா நம்மளோட அப்பர் பாடியிலேருந்து இடுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இரத்தத்தை இந்த வால்வுகள் மூலயமா வெளியேற்றும். ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை. ஸோ அப்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரைட் ஏட்ரியம் மற்றும் ரைட் வென்ட்ரிக்கிளோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் ஏட்ரியம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ரத்தத்தில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை உடம்புல இருக்கிற மற்ற பகுதிகளிலிருந்து வருது பார்த்தீங்களா, அதை மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்பும். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் வந்து ஆக்சிஜனை திரும்பவும் லங்ஸ் கிட்ட இருந்து வாங்கிறதுக்காக இங்கேருந்து லங்ஸுக்கு வெளியேறும். திரும்ப லங்ஸுக்கு போயிட்டு லங்ஸ் கிட்ட ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு உடனே உடம்புல இருக்க மற்ற பகுதிகளுக்கு போகுமானா போகாது. மறுபடியும் இதயத்துக்கு வந்து இதயத்துக்கிட்ட இருந்து தான் மற்ற எல்லா பகுதிகளுக்கும் சப்ளை ஆகும். ஸோ இந்த சூப்பர் வேனா கேவாவும் இன்ஃபீரியர் வேனா கேவாவும் என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெயின், லார்ஜஸ்ட் வெயின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்பீரியர் வேனா கேவான் தான் சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட அப்பர் பாடி, அதாவது நம்மளோட தலையிலேருந்து உடம்புல அப்டாமனுக்கு மேலே வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் ரத்தம் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற ரத்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இதயத்தில் கொடுக்கறது தான் இந்த சூப்பர் வேனா கேவாவோட வேலை. இன்ஃபீரியர் வேனா கேவாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோயர் பாடி, அதாவது அப்டாமன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளோட லோவர் பாடியில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து இதயத்துக்கு கொடுக்கறது தான் இதோட வேலை. ஸோ நம்மளோட முன்னாடியே சொன்ன 3 லேயர் வந்து நம்மளோட ஹியூமன் ஹார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மயோகார்டியம், அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா எண்டோகார்டியம். இந்த பெரிகார்டியம்ன்றது நம்மளோட இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உறை. இந்த பெரிகார்டியம் உறைக்குள்ள பெரிகார்டியம் ஃப்ளூயன்ற ஒரு திரவம் இருக்குது. இந்த திரவம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹார்ட்டை சமநிலைப்படுத்தவும், நம்ம ஹார்ட் வந்து எந்த ஒரு அதிர்ச்சியான தகவல்களை கேட்கும் போதும் அதுலேருந்து நம்ம இதயம் பாதிப்படையாமல் பாதுகாக்கிறதுக்கும், எந்த ஒரு இன்ஜுரியும் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பெரிகார்டியம் உதவி செய்யுது. அடுத்து மயோகார்டியம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதயமானது ஒவ்வொரு முறையும் சுருங்கி சுருங்கி விரியும். அப்படி ஒவ்வொரு முறையும் கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது தான் இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்தமானது உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் செல்லும். அதுக்காக தான் இந்த மயோகார்டியம் இருக்குது. ஸோ இந்த மயோகார்டியம் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது தான் என்ன ஆகும், நம்ம வென்ட்ரிக்கல் மூலயமா ரத்தம் வெளியேறும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் நடக்கும்போது தான் நமக்கு ஹார்ட் பீட் சவுண்டு உருவாகுது. ஸோ ஹார்ட் பீட்டோட லார்ஜஸ்ட் சவுண்டை சிஸ்டாலிக்னும், லோவஸ்ட் அந்த ரிலாக்ஸேஷன் டைமை வந்துட்டு டயஸ்டாலிக்னும் நம்ம பிளட் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணும்போது சொல்லுவோம். ஸோ எண்டோகார்டியம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட வால்வ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டோட சேம்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எண்டோகார்டியத்தோட வேலை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான இரத்தத்தை, ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கு அனுப்புறதும், ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்து கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து லங்ஸுக்கு அனுப்பி லங்ஸ் கிட்ட திரும்ப ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சத்துக்களையும் கலெக்ட் பண்ணி திரும்பவும் உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புறது தான் இந்த இதயத்தோட வேலை. இது மட்டும்தான் நம்மளோட இதயம் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. நம்ம இதயம் ஒவ்வொரு முறை சுருங்கி விரையும் போதும் பிளட் வெசல்ஸ் மூலயமா ரத்தம் வெளியேறுதுன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை பிளட் வெசல்ஸில் ஏதாவது ஒரு கீறலோ இல்லை டேமேஜோ ஆகும்போது இரத்த கசிவானது ஏற்படும்.
இரத்த கசிவு ஏற்படும்போது மூளையில இரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா ஸ்ட்ரோக் வரும். இதுவே வந்து நம்ம கிட்னிலயோ, லங்ஸ்லயோ வந்துட்டு இரத்த கசிவு ஏற்படுதுன்னா, அந்த பர்ட்டிகுலர் பார்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இரத்த குழாய்கள் மூலியமா மட்டும் தான் இரத்தமானது டிராவல் ஆகணும். நம்ம இரத்த குழாய் மூலியமா ரத்தம் போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ரத்தம் என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ரெட் கலர் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீமோகுளோபின்ற ஒரு புரதம் இருக்கு. அந்த புரதத்துல அயன் அப்படின்ற மூலக்கூறுகள் இருக்கு. இந்த அயன் மூலக்கூறானது லங்ஸ்ல இருந்து வருது பார்த்தீங்களா? இந்த ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜனோடு சேர்ந்து வினைபுரியும் போது நமக்கு ஒரு ரெட் கலர் கிடைக்கும். அதனால தான் உடம்புல இருக்கக்கூடிய இரத்தமானது சிவப்பு நிறத்துல இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புக்கு ஆக்ஸிஜனையும், நியூட்ரிஷன் சத்துக்களையும், உடல் உறுப்புக்கள் அனைத்துக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட இதயத்தோட வேலை. ஸோ இந்த அப்படி நமக்கு இயங்குற இதயமானது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, 280 கிராம்ல இருந்து 340 கிராம்க்குள்ள இருக்கும். இதுவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, 230 கிராம்ல இருந்து 280 கிராம் எடை அளவு தான் இருக்கும். அதாவது நம்மளோட நம்மளோட இந்த அளவுக்கு தான் நம்மளோட இதயமானது இருக்கும். ஸோ ஹார்ட்லேருந்து இப்போ வந்து கொலஸ்ட்ரால் வந்துட்டு படிஞ்சிருச்சு. நம்மளோட பிளட் வெசல்ஸில் கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு படியும்போது ரத்தத்தை சரிவர பம்ப் பண்ணி உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் அனுப்ப முடியாது. அப்போ இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதிகமான உப்பு கலந்த உணவுகளை நம்ம உட்கொள்ளக்கூடாது. கொழுப்பு நிறைந்த உணவுகளை நம்ம உட்கொள்ளக்கூடாது. அப்படி கொழுப்பு நிறைந்த அதிகப்படியான உணவுகளை சாப்பிடும்போது இரத்த குழாய்களில் கொழுப்பானது படிய ஆரம்பிச்சிடும். அப்படி படிஞ்சு அந்த இரத்த குழாய்களை தடைப்பட்டுருச்சு அப்படின்னா இதயம் சுருங்கி விரியும் போது இரத்தமானது பாய்ச்சி அடிக்கப்படாது. அப்படி இரத்தம் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா இதயம் செயலிழந்து போயிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.